வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா எழுதின திருக்கிறிஸ்து புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22 பார்க்கும்போது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் சரீரத்தை காட்டிலும் உலகம் கொடுக்குற பொருளை காட்டிலும் ஆசையை காட்டிலும் ஆத்துமாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா ஆத்மா அவர் கொடுத்தது இல்லவா? ஆத்துமாக்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கான்டெக்ஸ்ட் வேறு. ஓய்வு நாளில் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது, பரிசுத்தமான நாள். இன்றைக்கும் அப்படித்தான். கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் என்பது பரிசுத்தமானது. நம்ம சொந்த இஷ்டமான வேலைகளும் காரியத்தையும் அந்த நேரத்தில் செய்யவே கூடாது. நம்மளோட ஆத்துமாவை நம்மளை சீரழிக்கக்கூடாது. உன் ஆத்துமாவை நீ நஷ்டத்தை உண்டாக்கிட்டு நீ இந்த உலகத்தில் என்ன வேணால் நீ சம்பாரிச்சாலும் அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, கர்த்தருடைய சமூகத்துக்கும் நீ கொண்டு போகாது. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்குள் காத்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்கான ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். எந்த பொருளும் பரலோகத்துக்கு போக முடியும், ஆத்துமா தான் போக முடியும். இந்த உணர்ந்தோலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் பெற்றுக்கோங்க.